அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீராடும் போது நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியவை மறந்தும் இந்த தவறு செய்து விடாதீர்கள். அந்த வகையில் கன்னிராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும் போது இத்தருணங்கள்ல நீராடும் போது கன்னிராசினியர்களான நீங்கள் உடுத்திய ஆடையால் உடலை துடைக்க கூடாது. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் கடலில் நீராடுவது நல்லது என்றாலும் ஞாயிறு செவ்வாய்க்கிழமைகளில் வரும் பௌர்ணமியின் கடலில் நீராட கூடாது என்பர். குளிக்கும் போது நாராயணன் நாமத்தை சொல்ல வேண்டும். உணவு உண்ட பின்பும் நள்ளிரவிலும் குளிப்பதை தவிர்ப்பது நல்லது. கிரகண காலத்தில் இருமுறை நீராட வேண்டும். கிரகணம் பிடிக்கும் போது கிரகணம் விளங்கிய பின்னும் நீராடுங்கள். கடலிலும் ஆற்றிலும் குளிக்கும் போது 3 முறை மூழ்கி நீராடுவது நல்லது. மூழ்கி எழும்போது இறைவன் பெயரை உச்சரிக்க வேண்டும். வீட்டில் குளிக்கும் போது முதலில் தலையில் தண்ணீர் ஊற்றுகையில் தெய்வ பெயரை உச்சரிக்க வேண்டும். இவ்வாறு நீராடினால் உடலும் மனமும் தூய்மையடையும். அது மட்டுமில்லாமல் நீராடிய பிறகு கன்னிராசினியர்களான நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. அதாவது கடவுளை நம்பிய யாரும் கைவிடப்படுவதில்லை. நல்லது அல்லாத செயல்கள் நடக்கும் போது தைரியத்தை தந்து தடைகளை அகற்றுபவர் கடவுள்தான். எனவே எப்பொழுதும் கடவுளையே நினைத்திருங்கள். கருணை புரிவார். மனமுருகி கடவுளை வழிபட்டால் நமக்கு என்னவெல்லாம் இறைவன் தருவார் என்று பார்க்கும் போது இறைவனை நாம் நீராடிய பிறகு தினமும் வழிபடுவதன் மூலமாக மனதில் அமைதி, ஆனந்தம், இனிமை போன்றவை தருவார். ஈகை புரிதல், உண்மை தெரிவிப்பார், ஊக்கம் கொடுப்பார், எளிமையை அருள்வார், ஏக்கம் தவிர்ப்பார், ஐயம் தீர்ப்பார், ஒளிமயமான வாழ்வு தருவார், ஓகாரத்தில் நிற்பார், ஔடதம் நகழ்குவார், அனைத்திலும் வெற்றியை வழங்குவார். இவ்வாறு தினமும் கன்னிராசினியர்கள் நீராடிவிட்டு இறை பகவானை வழிபடுவதன் மூலமாக சகல நன்மைகளும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என தெளிவாகவும் உறுதியாகவும் எழுதினால் பல நன்மைகள், முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு.